பஞ்ச பாண்டவர்களுக்கும் ஒரு நேர்மையால் வருகின்ற வீக்னஸ் 5 பேருக்கும் இருக்கு. ஒன்னொன்னு அந்த 5ஐயும் அந்த 5 நாளும் அவங்க ஏற்படுத்துற சொதப்பல்களை வளர்ச்சி நெளிச்சி பாரதத்துல வெற்றி அடைய வச்சிருக்காரு பாரு கிருஷ்ணர். ஆக்சுவலா கௌரவர்களையும் பாண்டவர்களின் எதிரிகளையும் அழிப்பதற்கு கிருஷ்ணர் எந்த அளவுக்கு பாடுபட்டாரோ அதை விட அதிகமா இந்த 5 பேருடைய நேர்மை தர்மம் இது எல்லாத்தையும், அதாவது இந்த ஐடென்டிட்டி சார்ந்த தர்மம், கிருஷ்ணரோடது மோட்சம் சார்ந்த தர்மம், மோட்சத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம். ஆனா இந்த பஞ்சபாண்டவர்களுக்கு தர்மத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம். இந்த தர்மத்திலே ஸ்தாபிக்கப்பட்ட தர்மம் கிரியேட் பண்ற கன்ஃபியூஷன்ஸ் கான்ஃபிளிக்ட்ஸ பொறுத்துக்கிட்டு இந்த 5 பேரையும் ஹேண்டில் பண்ணி இந்த 5 பேரையும் பாதுகாத்து ஜெயிக்க வச்சதுதான் கிருஷ்ணனுடைய மிகப்பெரிய சாதனை. அர்ஜுனனுக்கு தான் வீரன் அப்படிங்கறது அந்த ஐடென்டிட்டி மேல மிகப்பெரிய தைரியம். நாளை சூரியன் சாய்வதற்குள் யார் அபிமன்யுவை கொன்றார்களோ அவன் தலையை தரையில் உருட்டுவேன், இல்லை என்றால் தீக்குளிப்பேன் கத்திறது. அதுக்கப்புறம் அந்த ஜெயத்ரதன் தலைய அவனை கொல்லணும், ஆனா அவன் தலை தரையில உருளக்கூடாது. இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி அர்ஜுனன் தீயில போய் விழுந்து சாகாம காப்பாற்ற வேண்டியது கிருஷ்ணனோட வேலை. ரொம்ப பெரிய வேலைப்பா. இதுல இந்த அர்ஜுனனுக்கு போரெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப எப்படி ஒரு டிரைவர் கார் கதவை திறந்த விடணுமோ அந்த மாதிரி சாரதி, மரபுப்படி அந்த சாரதி தான் தேர்ல இருக்கிற அந்த தலைவன் வீரனை கைப்பிடிச்சு கைத்தாங்கி அந்த படியிலிருந்து இறக்கி கூட்டு வரணும். அந்த புரோட்டோகால கிருஷ்ணர் பண்ணலன்னு வேற இன்கம்ப்ளீஷன்.